जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. வேதத்திலும் ஜனநாயக அம்சம். குறிப்பு: ரிக்வேதம் 2.33.15. பழைய காலத்து ஆட்சி முறையை பற்றி பொதுவாக நமக்கு என்ன அபிப்பிராயம் என்றால், அதிலே பொது ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட பங்கே இல்லாமல் ராஜாவுக்கே எல்லா அதிகாரத்தையும் விட்டிருந்தது என்பதுதான். ராஜா என்றால் அந்த ஒரு ஆளை மட்டும் நினைக்காமல் அவனுடைய தர்பாரில் உள்ள பிரமுகர்களையும் குறிப்பாக கொள்கிறோம். ராஜா முக்கியமாகவும் மற்றும் அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மந்திரி பிரதானி ஆகியவர்களும் முடிவுகள் எடுத்து அதிகாரிகள் மூலம் அவற்றை அமல்படுத்தியதுதான் பழங்கால ஆட்சி முறை என்று நினைக்கிறோம். வெள்ளைக்கார சரித்திர ஆசிரியர்கள் ஆராய்ச்சி என்ற பெயரில் தந்திரமாக நம்மை வளைத்து பழக்கப்படுத்தி இருப்பதில் சில பேர் இன்னொன்றும் நினைக்கிறோம். அதாவது, இந்த ராஜாக்களை பிராமணர்கள் தங்கள் கையில் போட்டுக்கொண்டு தங்கள் இஷ்டப்படி, அதாவது தாங்களோ உசத்தி என்று கொட்டம் அடித்து கொண்டு உட்கார்ந்திருக்க வசதியாகவே எல்லாம் செய்து கொண்டார்கள் என்பதாகவும் ஒரு எண்ணம் இருந்து வருகிறது. பொதுஜனங்களுக்கும் ஆட்சியிலே பங்கு தருகிற ஜனநாயகம் என்பது மேல் நாட்டினர் சொல்லிக் கொடுத்ததுதான் நமக்கு தெரிய வந்ததென்று பொது அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் வாஸ்தவத்திலோ வேத காலத்திலிருந்தே சகல ஜனங்களின் அபிப்பிராயமும் பிரதிபலிப்பதற்கு இடம் தந்துதான் ராஜ்ய நிர்வாகம் நடந்து வந்திருக்கிறது. வேதத்திலே சபாச, சமிதி, விததா என்று 2-3 அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறது. இவற்றில் அறிஞர்களாக இருக்கப்பட்ட ஜனங்கள் கூடி ஆட்சி விஷயங்களை கலந்தாலோசித்து முடிவுகள் எடுத்ததாகவும் அவற்றுக்கு இணங்கவே அரசன் பரிபாலனம் செய்ததாகவும் தெரிகிறது. வெள்ளைக்கார சரித்திர ஆசிரியர்கள் கூட இவை பிராமணர்களால் மட்டுமோ அல்லது பிராமண க்ஷத்திரியர்களால் மட்டுமோ அமைந்ததாக சொல்லாமல் சகல சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தருகிற ரீதியில்தான் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள். நமோ நம என்று திரும்ப திரும்ப வருவதாக ருத்ரம் என்று அபிஷேக காலத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறதே, அது வேதத்திலேயே வருவது. யஜுர்வேதத்தின் தைத்திரிய சம்ஹிதையில் வருவது. அதிலே இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா சேதன அசேதனங்களையும் சொல்லி அவை ஒவ்வொன்றுக்கும் நமோ நம என்று நமஸ்காரம் பண்ணப்படுகிறது. எதனால் என்றால், அது ஒவ்வொன்றிலும் விஸ்வவியாபியான பரமாத்மா நிறைந்திருப்பதால். எல்லாம் சிவஸ்வரூபம் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகிற போது சபைகளுக்கெல்லாம் நமஸ்காரம், சபாபதிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் என்று நமோ நம சொல்லியிருக்கிறது. ராஜாங்க காரியங்களுக்காக ஏற்பட்ட மக்களுடைய சபையும் அதற்கு அக்ராசனராக இருந்த சபாபதியும் தான் இங்கே குறிப்பிடப்படுவது. நம் காலத்தில் அநேக விதமான சபைகளை சொல்கிறோம். அவற்றில் சங்கீத சபை முக்கியமாய் இருக்கிறது. சபாவுக்கு போறேன் என்றால் கச்சேரிக்கு போகிறேன் என்றே அர்த்தம் செய்து கொள்கிறோம். ஆனால் வேத காலத்தில் அடைமொழி கொடுக்காமல் வெறுமே சபை என்று சொன்னால், அது இந்த காலத்தில் நாம் சட்டசபை என்று அடைமொழி கொடுத்து சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். சபை என்பது தமிழில் அவை என்று ஆயிற்று. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவதற்காக பல அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு சபை ஏற்படுத்தினால் அது ஈஸ்வர ஸ்வரூபமே என்று மதித்து ருத்ரத்தில் அதற்கு நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது. பரமேஸ்வரன் அர்ச்சாரூபத்தில், அதாவது விக்கிரக உருவில் பரிபூர்ணமாக விளங்கி கொண்டிருக்கிற சிதம்பரத்தில் அவருடைய சந்நிதிக்கு சபை என்றுதான் பெயர். அது கனக சபை. அது தவிர தாம் ஆடிக்கொண்டே லோகங்களையெல்லாம் சேதனங்களையெல்லாம் ஆட்டி வைத்து கொண்டு ஆட்சி நடத்துகிற அந்த திரிபுவன சக்கரவர்த்திக்கு இன்னும் 4 சபை. ரஜத சபை என்று வெள்ளியில் ஒன்று மதுரையில் இருப்பது, ரத்ன சபை என்று திருவாலங்காட்டில் இருப்பது, தாம்பிர சபை என்று திருநெல்வேலியில் இருப்பது, சித்திர சபை என்று சிற்பங்களே இல்லாமல் சித்திரங்கள் மட்டும் நிறைந்திருப்பதாக திருக்குற்றாலத்தில் இருப்பது என்றிப்படி மொத்தம் 5 சபைகள். இந்த சபைகளுக்கு பிரிசைட் பண்ணும் ஸ்பீக்கராக சபாபதியாக அவர் இருக்கிறார் இல்லை, ஸ்பீக்கர் அதாவது பேசுபவர் இல்லை, டான்சர் அதாவது ஆடுபவர்.
அவரை நாம் நடராஜா என்றே பொதுவில் சொல்கிறோமானாலும் தீட்சிதர்கள் சிதம்பர ஆலயத்தை குறிப்பிட்டு எழுதும்போது சபாநாயகர் கோயில் என்றுதான் போடுவது வழக்கம். ஈஸ்வரன் சபாநாயகர் அல்லது சபாபதி மட்டுமில்லை, சபையுமே அவன்தான் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கவே வேத ஸ்துதியான ஸ்ரீருத்ரத்தில் சபைக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கிறது. வில் ஆஃப் த பீப்புள் இஸ் த வில் ஆஃப் காட். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பே என்பதெல்லாம் நம்மிடம் புதுசாக வந்து சேர்ந்திருக்கும் கொள்கைகள் இல்லை. ஆதிக்கு ஆதியான வேத காலத்திலிருந்து இந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு இது சான்று. ராஜீய விவகாரங்களை ஆலோசித்து விவாதிக்கும் சபை அங்கத்தினர்களுக்கு நல்ல அறிவு, அதை போலவே உயர்ந்த சீலமான நடத்தை, பாயிண்ட்களை நன்றாக எடுத்து சொல்வதற்கு அவசியமான வாக்குவன்மை ஆகிய மூன்றும் இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த மூன்றையும் வேண்டும் பிரார்த்தனா ரூபமான அநேக மந்திரங்கள் வேதத்தில் இருக்கின்றன. ரிஷிகள் புத்தியிலும் பெரியவர்கள், ஒழுக்கத்திலும் பெரியவர்கள் என்று நமக்கு தெரியும். இவற்றோடு நல்ல வாக்கு சக்தியும் பெற்று தாங்கள் சபைகளில் அங்கம் வசிக்க வேண்டும், அதன் வழியாக அரசாட்சிக்கும் மக்கள் நலனுக்கும் உதவ வேண்டும் என்று அவர்களில் சிலர் விரும்பியிருக்கிறார்கள். விததா என்கிற சபையில் வன்மையாக பேசும் சக்தி எங்களுக்கு வேண்டும் என்று ரிஷிகள் பிரார்த்திக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. ருத்ரம் என்று பிரசித்தமாக சொல்லப்படும் ஸ்துதி சபையையும் சபாபதியையும் பற்றி சொல்வது யஜுர்வேதத்தில் வருகிறது. ரிக்வேதத்திலிருந்தும் ஈஸ்வரபரமான 5 சூக்தங்களை சேர்த்து பஞ்சருத்ரம் என்று சொல்வார்கள். அதிலே கூட ஒரு இடத்தில் இந்த பிரார்த்தனை வருகிறது. குறிப்பு: இந்த வியாசம் பல உரைகளின் தொகுப்பாயினும் இதன் மிக பெரும் பகுதி சுதந்திரம் வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன் 1945 நாம் குடியரசாவதற்கு ஓராண்டு முன் 1949 நமது அரசியல் நிர்ணய சட்ட விதிகள் உருவாகி நிறைவேற்றப்பட்டு வந்தபோதும் அருளப்பெற்றவை என்பதை கவனித்தோமாயின் ஸ்ரீ சரணர்களின் தீர்க்க திருஷ்டியை வியக்காமல் இருக்க முடியாது. இப்படி புத்தி, குணம், வாக்கு மூன்றிலும் உயர்ந்தவனாக இருக்கப்பட்டவனையே சபேயன், அதாவது சபையில் மெம்பர்ஷிப் வகிக்க தகுதி உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. சபேயன் என்று ஒருத்தனை சொல்லிவிட்டால் போதும், அவன் குணசம்பத்து, புத்திபலம், வாக் சக்தி மூன்றுமே உள்ளவன் என்று ஆகிவிடும். பிறப்பால் ஒருவன் ராஜாவாகிவிட்டால் போதாது, அவன் சபேயனாக இருக்க வேண்டும் என்று காட்டும் மந்திரங்கள் இருக்கின்றன. மக்களுடைய நலனை ஆராய்ந்து விவாதித்து முடிவுகள் எடுக்க வேண்டிய சபையைச் சேர்ந்தவர்கள் எப்படி ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை சபையர்களுக்கு உபதேசிக்கும் ஒரு வேத சூக்தம் ரிக்வேதத்தின் முடிவிலே பூர்த்தியாகும் இடத்தில் இருக்கிறது. குறிப்பு: ரிக்வேதம் 10ஆம் மண்டலம் 191வது சூக்தம். உலகத்துக்கே முதல் நூலாக இருக்கப்பட்ட வேதத்தில் இத்தனை அழகாக சொல்லியிருக்கிறதே, இதையே யுஎன்க்கு, ஐநா சபைக்கு மோட்டோவாக, அதாவது லட்சிய வாசகமாக வைத்து விடலாம் என்று அறிஞர்கள் புகழ்கிறார்கள். ஒன்று கூடுங்கள், ஒருவருக்கொருவர் திறந்து பேசி விவாதித்துக் கொள்ளுங்கள், லோகக்ஷேமம், மக்கள் நலன் ஒன்றே லட்சியம் என்பதில் உங்கள் எல்லாருடைய மனசும் ஒத்துப்போகட்டும். ஒரே லட்சியத்துக்காக ஏக மனசாக பாடுபட்டு பரஸ்பரம் ஹிருதயம் கலந்து ஒன்றாகுங்கள். ஐகமத்தியத்தால், அதாவது மன ஒற்றுமையால் எல்லோரும் இன்புற்றிருக்க வழி காணுங்கள் என்று அந்த சுக்தத்தில் உபதேசித்திருக்கிறது. பல சமூகத்தினரும் இம்மாதிரி சபைகளில் பிரதிநித்துவம் வகித்துத்தான் நாட்டு நிர்வாகம் நடந்திருக்கிறது. பிராமண புரோகிதன் வைத்ததே சட்டமாயிருந்தது என்பது கொஞ்சம் கூட சரியில்லை. புரோகிதனை போலவே கிராமணி, சேனானி முதலான பலரையும் அரசாங்க காரியங்களில் முக்கியமானவர்களாக சொல்லியிருக்கிறது. கிராமணி என்பவன் கிராம வாழ்க்கையையும், அதாவது சிவில் விவகாரங்களையும், சேனானி என்பவன் மிலிட்ரி விவகாரங்களையும் கவனித்து வந்திருக்கிற அதிகாரிகளாக தெரிகிறது. சேனானி நிச்சயமாக பிராமணன் இல்லை, க்ஷத்ரியன்தான். கிராமணி என்று இப்போதும் உள்ள சமூகமும் அப்ராமண ஜாதியாகத்தான் இருக்கிறது. ஆதியிலேயே இப்படி இருப்பதற்கு இடம் இல்லாவிட்டால் பிற்பாடு அப்படியாகி இருக்க முடியாது. கிராமணி என்பதிலிருந்துதான் கிராம மணியம் என்பது அப்புறம் மணியக்காரன் என்றே வார்த்தை ஏற்பட்டிருக்குமோ என்னவோ.
ராஜ பட்டாபிஷேகத்தை பற்றிய வேத மந்திரங்களை பார்த்தால் ஜன சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் அவனை தங்கள் அரசனாக ஏற்று பிரகடனம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இதில் முடியரசோடு குடியரசும் ஒரு விதத்தில் கைகோத்து கொண்டு போகிறதென்று சொல்லலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर.